அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் நம்ம போன வியாழக்கிழமை காலையிலே அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் எங்கள் மார்க்கெட் இந்த வாரத்துக்குள்ள செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 3:30 வரைக்கும் இந்த வேல்யூ வேலிடு, அது வரைக்கும் இது எங்கே நடந்திருக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எங்கே போனால் ரெசன்ஸ் எடுக்கும், எங்கே போனால் சப்போர்ட் எடுக்குன்றத பார்க்கலாம். இருக்கும் நம்ம கொடுக்கும் பொழுது மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னு ரெசிஸ்டன்ஸாக நம்ம சொல்லியிருந்தது வந்து 24,012 to 24,108, சப்போர்ட் வந்து 23,292 to 23,182. இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தோம். இந்த விலைக்கு கீழே 23,182 கீழே டே கேண்டில் க்ளோஸ் வச்சாவோ, 24,108 கீழே மேலே டே கேண்டில் க்ளோஸ் வச்சோ ஸ்டாப் லாஸ். வீக்லிக்கு 15 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சா கூட வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்தால் மறுபடியும் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். டே கேண்டில் தான், ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது இல்லையா. இது வந்து 52 வீக்ல 44 வீக் வந்து சக்சஸ் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் கொடுக்கும். 8 வாரம் வந்து என்ட்ரி பிளேஸ்க்கு போகாம இப்படியே கூட ட்ரேட் ஆயிடலாம். ஆர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி ஆப்போசிட்ல 200 பாயிண்ட்ஸ் சேர்த்து கொடுத்துரும் ப்ராஃபிட். இதனுடைய டார்கெட் மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸுங்க. ஓகேங்களா. இப்போ நான் அடுத்த வாரத்துக்கான லெவல் வந்து வேல்யூ மாறிடும். சரி, இப்போ இது இந்த வீக் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இங்க இருந்து மார்க்கெட்டு போனது போயிட்டு எங்க இருந்து திரும்புறாங்க பாருங்க, நம்ம வேல்யூல இருந்து தான், மேக்ஸ் வேல்யூல இருந்து தான். நம்ம வந்து மினிமம் 24 இருந்து நீங்க எடுத்திருந்தா கூட 125 புள்ளிகள். ஆனா நம்ம இங்க எங்க இருந்து எடுத்துருப்போம்னா இங்க இருந்து எடுத்திருப்போம். அதெல்லாம் மேக்ஸ், அதெல்லாம் இன்ட்ராடே வரும்போது கண்டுபிடிச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இங்க இருந்து அப்படியே ஃபால் ஆகி 200 பாயிண்ட்டையும் நம்ம பிடிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இது எக்ஸ்பைரி டேல வருது, இன்னும் பியூட்டியா இருக்கு. இதுதான் பியூட்டி. எக்ஸ்பைரி டேல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இன்னும் சூப்பரா ட்ரேட். அப்ப மார்க்கெட்ல நான் என்னைக்கு வியாழக்கிழமை கொடுத்துட்டேன், அது வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருந்த மார்க்கெட்டு போயிட்டு ஏன் இந்த புள்ளியில இருந்து மட்டும் இவ்வளவு இறங்குது? சிந்திங்க. பொசிஷன் இது முழுக்க இன்ட்ராடே கிடையாது, இது பொசிஷன் ட்ரேட். இதே போலதான் இது வீக்லி விட மந்த்லி பவர்ஃபுல். மந்த்லிக்கான லெவல்ஸ் ஆல்ரெடி மந்த் பிகினிங்லேயே போட்டிருக்கேன். இயற்கான லெவல் இயர் இதுல வீடியோலயே இருக்கு பாருங்க, போய் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே மேக்ஸ் தான். நாம இங்க என்ன பேட்டர்னா ஷோ பண்ணல, ட்ரெண்ட் லைன் போடல, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கல, பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கல. ஆனா நம்ம விலையில வந்தாதான் அது என்ன பேட்டர்னே ஃபார்ம் ஆகும், பிரைஸ் ஆக்ஷனும் ஃபார்ம் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், அதை சார்ந்துதான் இயங்கும். அதை சார்ந்து படிங்க. பொசிஷன்லாம் இன்னும் ஸ்டாக் எல்லாம் இது ஸ்டாக்குக்கு பொருந்தும் எல்லாமே. அது வந்து எந்த டேட்ல முதற்கொண்டு எடுக்கணும்ன்றதெல்லாம் இருக்கு. ஸ்டாக் எல்லாம் ஈக்விட்டி எல்லாம் அவ்வளவு அழகா பண்ணலாம் ட்ரேட்ஸ். அதெல்லாம் படிங்க. உங்க பகுதியில் உங்க தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா மேக்ஸ் இருக்கு, அதை படித்து தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. அடுத்த வாரத்துக்கான லெவல் நாளை முடிந்த மார்க்கெட் ட்ரேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.